ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஸ்தோத்திரமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். காலையில் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையில வந்து ஆண்டவரே பங்குபெறும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகள், போராட்டங்கள், சோர்வுகள் எல்லாத்தையும் நிமித்தத்திலும் ஆண்டவரே, எது இருந்தாலும் நான் சபைக்கு செல்வேன் என்ற எனக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்து அந்த பயபக்தியை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு என்னை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆராதனை நாங்கள் பாட போற பாடல்கள் ஆண்டவரே, கேட்க போற வசனங்கள், செய்திகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. என்னுடைய உள்ளத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் நீர் அறிவீரப்பா. எல்லா சோர்வுகளையும் நீர் அறிவீரப்பா. குறைவில்லாமல் நிறைவாக்குங்க ஆண்டவரே. என்று கேட்கிற செய்தியின் மூலமாய் என்னிடத்திலே பேசுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். என்னை ஆற்றி பேசி ஆண்டவரே எங்களை வழிநடத்துங்க தேவனே. உங்களுடைய கிருபை இதுவரைக்கும் இருந்து எங்களை வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய தயவு இதுவரைக்கும் எங்களோட இருந்து வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கான சொந்தமான இடத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜெபத்தின் மூலமாகவே இதுவரைக்கும் ஜெயத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் குடும்பங்களை இதுவரைக்கும் ஆசீர்வாதமாக வைத்ததற்காக நன்றி. இந்த ஜெபங்களை கேட்டு எனக்கு ஆறுதல் கொடுத்ததற்காக நன்றி. கேட்க போற சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருந்த ஆண்டவரே எங்களை பாதுகாப்பாய் போட்டியில் கருத்தில் வைத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிகளும் நமக்கு நல்ல மகனுக்கே செலுத்துகிறோம். இப்ப ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. துதி என்கிற பாடத்திலிருந்து
47வது பாடலை பாடுவோம். நேசருக்கு நான் அழகுள்ளவர், அவர் பிரியம் என் மேல் இருக்கும் என்றதான் பாடல். ஆமென். நம்ம நேசருக்கிறவர்கள் எப்படி இருக்கோமா? அழகுள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்ம கர்த்தருக்கு எப்படி தெரியுறோமா? அழகுள்ளவர்களாக இருக்கிறோமா? அதனால் அவருடைய பிரியம் எப்பயுமே நம்ம மேலே எப்பயுமே இருக்குது அப்படின்றத ஒரு பாடல். அழகாக இருக்கிற ஒரு விஷயத்து மேலே நம்ம எப்பயுமே எப்படி இருக்கோம்? ரொம்ப பிரியமா இருக்கும். நம்ம வீட்டில் சில பேர் பார்க்குறது ரொம்ப அழகாக இருப்பாங்க. உடனே என்ன நினைப்போம், எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க. சிறு பிள்ளைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்க சிரிக்கிறதே பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு, அதனால எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா, எல்லாருமே நம்ம நேசர்கள் எப்படி இருக்குன்னா அழகுள்ளவர்களாக இருக்கிறோமா. அப்போ நம்ம சின்ன பிள்ளைகளை பார்த்து நம்ம எப்படி நம்ம வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆண்டவருக்கு நம்ம எப்படி பார்க்குறாங்கன்னா, நம்மளை ரொம்ப அழகுள்ளவர்களாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கவங்க மேலே நம்ம எப்படி இருக்கோம்னா ரொம்ப பிரியமாக இருக்கும். அவங்க எதுவும் நடத்தக்கூடாது, அவங்க எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் நம்மளை வந்து ஒரு சிறு பிள்ளைகளை பார்க்கறது போல நம்மளை வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை குறித்து இந்த பாடலை நம்ம பாடணும். உற்சாகத்தோடு பாட்டும் ஒரு புஸ்தகத்துக்கு வார்த்தைகளை பாடி சத்தமாக பாடணும். என் நேசருக்கு நான் அழகுள்ளவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கும். என் நேசருக்கு நான் அழகுள்ளவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பள்ளத்தாக்கின் சாரோனின் ரோஜாவர், முட்கருக்கு நான் நீதி புஷ்பமே. பள்ளத்தாக்கின் சாரோனின் ரோஜாவர், முட்கருக்கு நான் நீதி புஷ்பமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கண்மலையின் வேதியின் கண்ணும் கூறாவே, உன் முகரூபம் எனக்கு இன்பமானதே. கண்மலையின் வேதியின் கண்ணும் கூறாவே, உன் முகரூபம் எனக்கு இன்பமானதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் பிரியமே ரூபவதி, உன்னில் பழுது நான் காணவில்லை. என் பிரியமே ரூபவதி, உன்னில் பழுது நான் காணவில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் இடது கை என்னை அணைத்திடுவே, அவர் வலக்கரம் என்னை தேற்றிடுவே. அவர் இடது கை என்னை அணைத்திடுவே, அவர் வலக்கரம் என்னை தேற்றிடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நேசருக்கு நான் அழகுள்ளவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கும். என் நேசருக்கு நான் அழகுள்ளவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. நாற்பத்தி 5வது பாடலை பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகேன், உன்னை என்றும் நான் கைவிடேன்.
மகிமை தேவனாய் உன்னோடே இருந்து வல்லமையோடு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் பாடுங்க. நான் உன்னை விட்டு விலகே, உன்னை என்றும் நான் கைவிட்டேன். மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். நான் உன்னை விட்டு விலகே, மலையை விலகினாலும் பூமியும் அதிர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பூமியும் அதிர்ந்தாலும், மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். நான் உன்னை விட்டு விலகே, சிலுவையின் பாதையிலே நெருக்கங்கள் சூழும் போதும், சிலுவையின் பாதையிலே நெருக்கங்கள் சூழும் போதும், மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். நான் உன்னை விட்டு விலகே, உற்றாரும் உறவினரும் பெற்றோரும் கைவிட்டாலும், உற்றாரும் உறவினரும் பெற்றோரும் கைவிட்டாலும், மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். நான் உன்னை விட்டு விலகே, பற்றுள்ளோர் வெறுத்தாலும் நேசித்தோர் கைவிட்டாலும், பற்றுள்ளோர் வெறுத்தாலும் நேசித்தோர் கைவிட்டாலும், மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். நான் உன்னை விட்டு விலகே, புதிதும் கூர்மையான எந்திரமாக உன்னை, புதிதும் கூர்மையான எந்திரமாக உன்னை, அன்பின் கரத்தில் உன்னை எடுத்து ஆயுதமாக உபயோகிப்பேன். அன்பின் கரத்தில் உன்னை எடுத்து ஆயுதமாக உபயோகிப்பேன். நான் உன்னை விட்டு விலகே, உன்னை என்றும் நான் கைவிட்டேன். மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். நான் உன்னை விட்டு விலகே. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாடல் பாருங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கோம்னா திரும்ப திரும்ப எல்லா சரணத்தை என்ன சொல்றாங்க? மகிமையின் தேவனாய் உன்னோடே கூட இருந்து, வெறும் தேவனாய் இல்லை, மகிமையான ஒரு தேவனாய் உன்னோடே கூட இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். எல்லா சரணத்தையும் பாருங்க. உற்றார்கள் உன்னை கைவிட்டாலும், உன் பெற்றோர்கள் உன்னை விட்டு
விட்டு விலகிட்டாலும், உலகத்தில் உள்ள விஷயங்கள் உன்னை விட்டு விலகிட்டாலும், வேலை ஸ்தலத்துல எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் எது இருந்தாலுமே ஆண்டவர் கொடுக்கிற அது வாக்குத்தத்தம் என்ன? நான் மகிமையா உன்னோட இருப்பேன். ஆமென். சும்மா வந்து உங்களை மகிமையா இருப்பேன், வெளிப்படுத்துவேன். அது வெளிப்படுத்துவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், அவங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே எப்படி இருக்காங்க? அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அவங்க சமாதானத்தோடு இருக்காங்க. அவங்களுக்கு எப்பயுமே சமாதானம் இல்லை, ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து ஆண்டவர் நம்மளை விலக்கி பாதுகாப்பார். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் அதை வந்து விலக்கி காப்பார். எனக்கு ஏற்பாடுகளை தருவார், எனக்கு சமாதானத்தை தருவார் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குறுதி நம்ம எல்லாருமே இன்றைய காலையில கொடுத்துருக்காங்க. அதன்படிதான் இந்த பாடலை திரும்ப திரும்ப படிச்சுட்டு, இந்த மகிமை தேவனா இருந்து என்னோடே உன்னோடே கூட இருந்து வல்லமையோடு நான் வெளிப்படுத்துவேன். அருமையான பாடல். கர்த்தரே இந்த பாடல் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 43வது பாடலை பார்ப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமாய் ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டிய ஒரு நல்ல ஒரு பாடல். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிகளின் பாத்திரமே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிகளின் பாத்திரமே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே எம்மை கைவிடாமலே, கடந்த நாட்களிலே எம்மை கைவிடாமலே காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். தூய ஆவியினால் எம்மை தூய்மையாக்கினீரே. தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். அழைத்து பாதையிலே நான் கலங்கவேயில்லை. அழைத்த பாதையிலே நான் கலங்கவேயில்லை. கலராமல் காத்தீரே ஸ்தோத்திரம். கலராமல் காத்தீரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிகளின் பாத்திரனே
உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் பாத்திரமே உமக்கு ஸ்தோத்திரம். பரமமேன்மைகளை எமக்காய் ஆசமயைத்தவரே, பரமமேன்மைகளை எமக்காய் ஆசமயைத்தவரே, பரமனே உமக்கு ஸ்தோத்திரம். பரமனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் பாத்திரமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் கண்களை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று பாட்ட பாடல் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாப்பாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம தகுதியே இல்லாத நிறைய விஷயங்களை ஆண்டவர் நமக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். நம்மளை அழகாய் ஆண்டவர் பார்க்கிறதுனால அவருக்கு மேலே பிரியமாய் இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனாக நம்மோடு இருந்து நம்மை வல்லமையாய் வழிநடத்துகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. தேங்க்யூன்னு சொல்லுங்க. தேங்க்யூன்னு சொல்லுங்க. இயேசுப்பா நன்றி அப்பா, என்னை இவ்வளவு தூரம் வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி அப்பா. கடந்த வாரம் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும், கடந்த வருடம் முழுவதும் என்னை வைத்து ஆண்டவரே எவ்வளவு அன்பா என்னை வழிநடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். என் மனசுல இருந்து எவ்வளவோ சோர்வுகளா இருக்கப்பா. ஏன் நான் கோயிலுக்கு போறனே தெரியல அப்படின்ற மாதிரி சோர்வுகள் இருக்குது. ஏன் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கனே அப்படின்ற ஒரு சோர்வு இருக்கு. எதுக்கு இந்த வாழ்க்கை எனக்கு அப்படின்ற ஒரு சோர்வு இருக்கு. ஆண்டவர் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம ஒரு பயம் இருக்கிறது. என்னால இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பயங்கள் இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் இதுவரைக்கும் என்னை ஆசீர்வதித்து என்னை இவ்வளவு தூரம் நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் என்னை ஆசீர்வதித்து ஆண்டவர் நான் திரும்பி பார்க்கும் போது நான் இவ்வளவு வெகு தூரம் அந்த வாழ்க்கையில வருவேன் நினைச்சு கூட பார்க்கல. ஆண்டவர் என்னை எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்காரு ஆண்டவரே. என்ன ஆண்டவரே, உண்மை அறியாதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. எவ்வளவு பேருக்கு நான் உண்மை குறித்து சொல்லும்படி எனக்கு கிருபையை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளவு ஸ்தோத்திரம் சொன்னாலும் பத்தாது ஆண்டவரே. உங்களுக்காக கோடி ஸ்தோத்திரம் கூட நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம். இந்த தருணத்தை உபயோகப்படுத்தி ஆண்டவருக்கு ஆண்டவரே பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க சத்தமா ஜெபம் பண்ண என்ன நினைப்பாங்கன்னு நினைக்காம ஆண்டவர் கண்களை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உள்ளத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கு மன நிம்மதி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு சமாதானம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னோட வாழ்க்கையை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். எப்பெல்லாம் எனக்கு பண தேவை இருக்கோ அப்பெல்லாம் அந்த தேவைகளை பூர்த்தி செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தனமான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னை ஆண்டவரே என்னை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதுக்காக நன்றி அப்பா. உற்றார் உறவினர்கள் மத்தியில் என்னை ஆசீர்வாதமாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே எவ்வளவோ போராட்டங்கள் தினைக்கும் எனக்கு வந்து கொண்டே இருக்கப்பா. சத்துருவின் போராட்டங்கள் டெய்லி எனக்கு வருது ஆண்டவரே. படுக்கும் போது வருது, தூங்கிட்டு சொல்லி ஒரு சோர்வு வருது, சபைக்கு போகணும்ன்ற ஒரு சோர்வு வருது, ஜெபம் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு சோர்வு வருது ஆண்டவரே. சத்துரு போராடி கொண்டே இருக்கிறார் ஆண்டவரே. எதிர்த்தாலும் ரிசல்ட்டே இல்லையே. இதுல என்ன பண்ணாலுமே எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லையே. என்ன பண்ணாலுமே எனக்கு இதுல ஒரு பலமே இல்லையே, சமாதானமே இல்லை. எப்பவுமே கோபமாவே இருக்கிறேன். ஏன் எனக்கு எப்பவுமே கடவுளே இருக்கு. எப்போது கடவுளை வெளியே வருவேன். ஏன் வேலை ஸ்தலத்துல நான் சொல்றது யாருமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் போக்கிய மருத்துவம் எல்லா இடத்துல ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது. எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வியாதி வந்து இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஏன் இந்த மாதிரி என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அறியாதவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் ஏன் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. நான் வைதாபத்தில் கட்டளைகளை போட்டிருக்க போலே எல்லாத்தையும் இந்த கடைபிடித்திருக்கிறேன். எனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கிறது. நிறைய பேர் வருத்தி கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் குரல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை ஜெபத்தின் மூலமாக ஜெயத்தை கொடுத்தது ஆண்டவர் மட்டும்தான். உங்களான ஆண்டவரே, ஆண்டவர் வந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் பலர்களால் அல்ல, உங்களோட
உங்களோட ஸ்ட்ரென்த்னால அல்ல, உங்களோட பணியினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலேயே நீங்க இவ்வளவு தூரம் வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினாலேயே, ஆண்டவருடைய தயவுனாலேயே உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை இதுவரைக்கும் வழிநடத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு உற்சாகத்தை பாருங்க ஆண்டவரே. எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல நாங்கள் வரது உண்மையிடத்தில் தான் ஆண்டவரே. அதன் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி. அதன் மூலமாக ஒரு அதிசயமான விஷயங்களை கொடுத்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு வாரமும் உற்சாகமா இருந்து சாட்சி சொல்லக்கூடிய கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு எல்லா வாரங்களிலும் எந்த ஒரு முறையில் எனக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் என்று சபை முன்பாக நின்று நான் சாட்சி சொல்லும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. பொருத்தனைகளை பண்ணும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, சபையோட வளர்ச்சிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சபைக்கான ஒரு சொந்த இடத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் பலத்தையும் நீரே கொடுக்காண்டவரே. நீரே எங்கள் போதகராய் இருந்து எங்களுக்கு முன்னின்று வழிநடத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். சபையில பண்ற சின்ன சின்ன ஊழியங்களையும் நான் பயபக்தியோடு பண்ணும்படி கிருபை கொடுங்க. பயபக்தியோடு கிருபை பண்ணும்படி கிருபை கொடுங்க. இயேசுவே, எது பண்ணாலும் உங்களுடைய நாமத்துக்கு என்று பண்ணும்படி கிருபை கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய நாமத்துக்கோ என்னுடைய பேருக்கோ என்னுடைய புகழுக்கோ இல்லாமல் இயேசுவே பண்ற ஒவ்வொரு விஷயம் நான் கொடுக்கிற காணிக்கைகளாக இருந்தாலும் நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இன்னொருத்தருடைய பேர் உங்களுடைய வார்த்தையை பேசிப்படி கிருபை கொடுத்ததுக்காகவும் ஆண்டவரே, எல்லா இடத்திலும் எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்தி நாங்கள் இந்த ஊழியத்திலே பங்கு பெறும்படி கிருபை கொடுங்கப்பா. ஏசப்பா, ஸ்தோத்திரம். எங்களுக்கான ஆத்துமாக்கள் காரியம் ஆண்டவர்களே ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். வந்த ஆத்துமாக்கள் எல்லாரும் சிதறி போனார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆர்வத்துக்காக நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு உற்சாகத்தோடு நாங்கள் ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரும்படியாக கிருபை கொடுங்க. சபையுடைய எல்லா பணத்தேவையும் சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் குறைவே இல்லாமல் நிறைவாய் வைத்ததுக்காகவும் நன்றி. ஊழியர்கள் தலைப்படாமல் நடக்கும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. ஏசப்பா, இந்த பத்திரிகை ஊழியத்தை நல்லபடியாக முடித்து கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எந்த இடத்துலையும் பேசுவே சோர்வில்லாமல் உற்சாகத்தோடு இந்த பத்திரிகை ஊழியத்தை நடத்தப்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, இந்த உபாச ஜெபத்தை திருப்பி எடுத்து நடத்தப்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. அதே போல சண்டே ஸ்கூல் ஊழியத்தையும் நடக்கும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அதன் மூலம் நிறைய பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள முடியாமல் கிருபை கொடுங்க ஆண்டவரே. எந்த ஊழியத்தை எடுத்தாலும் ஆண்டவர் சோர்ந்து எனக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும் இல்லாமல் உற்சாகத்தோடு ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார். என் வாழ்க்கையை எவ்வளவோ எனக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ ஆசை வச்சிருக்கிறார். அவர்காக நான் திருப்பி என்ன பண்ண போகிறேன் என்ற ஒரு தாகத்தோடு ஊழியத்தை பண்ணும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. அலட்சியமா இல்லாமல் பயபக்தியோடு இருக்கும்படி கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சத்துருவின் போராட்டங்கள் அநேகமா இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் வாய்களுக்கு காவல் வைங்கப்பா. நாங்கள் பேசுகிற வார்த்தைக்கு காவல் வைங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கோபத்திலே நாங்கள் பேசுகிற பேச்சுகள் ஆண்டவரே அநேகமா இருக்குது ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கோபத்தின் ஆவியின் மூலமாக வரும்போது ஆண்டவரே நிறைய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. அதுக்கப்புறம் ஏன் நான் பேசினேன் என்று தெரியலையே என்று நீங்க என்ன உணர்த்துறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் பண்ண பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் கட்டிலிட்ட சாபங்கள் எல்லா சாபங்களும் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் சமாதானம் சந்தோஷத்தோடு இருக்கும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. சமாதானமும் சந்தோஷமும் நீடிய சாந்தமும் இருக்கும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீரே எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாதவரே. நீரே சந்தோஷத்தை கொடுக்க முடியாதவரே. தனிமையா இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஆண்டவரே, நீர் எங்கள் அருகில் இருந்து மகிமையான தேவன், நீர் எங்கள் பக்கத்தில் இருந்து எங்களுக்கு வெளிப்படும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு சபையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்த இடத்திலும் சத்தியத்தை விட்டு பிறந்து போகாமல், ஆண்டவரை தவறி போகாமல், ஆண்டவரை உலகத்தனமாய் மாறி போகாமல், ஆண்டவரே சத்தியத்தின்படியே ஊழியத்தை நடத்தபடி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த சபையை ஒரு ஆண்டவரே ஒரு அங்கத்தினராக விட்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை வீட்டிலே பண்ணுகிற தனி ஜபங்கள், ஆண்டவரை குடும்பத்திலே பண்ணுகிற குடும்ப ஜபங்கள், ஒவ்வொரு விஷயங்களிலும் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணபடி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரை நாளை தினத்தை குறித்து கவலைப்படாமல் நாங்கள் ஆண்டவரை பிரயாணப்படபடி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான ஒரு ஜீவித்தை கொடுத்ததுக்காக நன்றி. உங்க கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. உங்க பலனை கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரை கேட்கிற வார்த்தைகள் மூலமாக எங்களிடத்துல பேசுங்கப்பா. நீங்க ஆண்டவரை கேட்கிற வார்த்தைகள் மூலமா பேசுங்க. இந்த நீதிமொழிகள் ஆண்டவரை இந்த அறிவுரை மூலமாக எங்களிடத்துல பேசுங்க.
ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஜெபத்தின் மூலமாக எங்கள் ஜெயம் பெறும்படியாக கிருபை கொடுங்க. நல்ல பாடல்களை பாடும்படி கிருபை கொடுத்தக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே ஊழியர்கள் தடைபடாமல் தொடர்ந்து நடக்கும்படி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் அப்பா. அதே போல எங்கள் ஜெபத்தை கேளுங்க, எங்களுக்கு பலனை தாருங்க, எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாருங்க, எங்களுக்கு அறிவை தாருங்க. ஏசப்பா அதன் மூலமாக ஊழியத்தை கட்டும்படியாக கிருபை கொடுங்க. எங்கள் ஆண்டவரை எங்கள் ஆத்மாக்களை நாங்கள் முதல்ல கட்டும்படியாக கிருபை கொடுங்க. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எந்த இடத்துல சோர்ந்து போகாமல் ஆண்டவரை பலனோடு இருக்கும்படி கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கிற மகிமையும் எல்லாம் உங்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. வாசிக்கும்படியாக நீதிமொழிகளை சகோதரர் ஜீவா அவர்கள் வந்து வாசிப்பார். சொல்லுங்கள். இந்த வாசித்த மைக்கில் பேசுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட நீதிமொழிகளிலே 6வது வசனம். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. கடந்த வாரத்திலே 14வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை வந்து பார்த்தோம். நீதிமொழியிலே உண்டாகும்
நரைமயிரானது மகிமையான கிரீடம். அதை கிரீடத்தை குறித்து போன வாரம் வந்துட்டு ஒரு 3 காரியத்தை சொன்னேன். அதாவது அழியாத கிரீடம், இந்த உலகத்தில் உள்ள கிரீடம் அழிந்து போகக்கூடியது. அழியாத கிரீடத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அது எப்படின்னா ஒரு 3 விதமான கிரீடத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அது வந்து ஆத்மாவில் ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறாரு, ஆவியில மகிமையின் கிரீடம், சரீரத்தில் நீதியின் கிரீடம். வந்துட்டு நம்ம நித்தியத்தில் கிடைக்கக்கூடியதான கிரீடத்தை குறித்து போராட்டம் பார்க்கலாம். இன்னைக்கு அந்த கிரீடத்தை குறித்து அடுத்த அதிகாரத்தில் அந்த வசனம் வந்திருக்கிறபடினால அதை குறித்து தொடர்ந்துதான ஒரு சில காரியங்களை நம்ம உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த கிரீடத்தை நம்ம இன்னொரு ஆங்கில பார்க்கும்போது ஒரு 3 விதமாக இருக்குன்னு அப்படிங்கிறது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்வதத்திலே கிரீடங்கள், 2வது பழைய ஏற்பாட்டிலே கிரீடங்கள், 3வது புதிய ஏற்பாட்டிலே கிரீடங்கள். பர்வதத்திலே கிரீடம் நம்ம பார்க்கும்போது பர்வதத்தில் முதல்ல வந்துட்டு கிரீடம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனோடு கூட சம்பந்தப்பட்டது. தேவன் வந்துட்டு கிரீடம் வைத்து சிங்காசனத்திலே அவர் செங்கோலை கொண்டு ஆளுகை செய்கிறவராக, சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிறவராக தேவன் வந்து காணப்படுகிறார். நம்ம கூட வசனம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துதல் 14, 14, 19 அதிகாரம் 12வது வசனம் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. தேவனுடைய தலையில கிரீடம் இருப்பதை குறித்து நிறைய வசனங்கள் இருக்குது. தேவன் வந்து கிரீடத்தை வைத்து எடுத்து சர்வலோகத்தை அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய அந்த பர்வதத்திலே அவருடைய சமூகத்திலே 24 மூப்பர்கள், அதாவது அவரை தொழுது கொள்கிறதான வேலையிலே 24 மூப்பர்களும் தங்களுடைய கிரீடங்களை கலட்டி அவருடைய பாதத்திலே அவருடைய சிங்காசனத்துக்காக வைத்து அவரை தொழுது கொண்டதாக அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பர்வதத்திலே 24 மூப்பர்கள் வந்துட்டு கிரீடங்கள் வந்துட்டு சூழ்நிலை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். அதை பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து சொல்றது என்னன்னா, இந்த 24 மூப்பர்கள் என்பது பரலோகத்தில் உள்ளதான 24 பட்டணங்களை உள்ளதான ராஜாக்கள் அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து சொல்றாங்க. 24 பட்டணங்கள். பரலோகங்கிறது இந்த பூமி எவ்வளவு பெருசா இருக்கோ அதோட பெரியது. அங்கே 100கணக்கான கோடியான தேவதூதர்கள் வந்துட்டு அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, வேலைகள் இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு விவசாயம் பண்ண எல்லாமே பரலோகத்துல இருக்குது. பரலோகங்கிறது சும்மா நம்ம கற்பனை பண்ற மாதிரி இல்லை. வேலைக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. நம்மளை போலவே அவங்களுக்கும் வேலைகள்லாம் இருக்குது. அங்கே போய் நம்ம வேலை பற்றி இல்லாம சும்மா உட்காந்து பாட்டு வாடிட்டு போகிறதெல்லாம் வந்துட்டு பொய்யான காரியம். வந்து ஏதோ தப்பு கொடுத்துட்டாங்க. அங்கேயும் அவங்களுக்கு வேலைக்கு உண்டு. ஆசிரியர் கூடாரத்துல ஆசாரிய ஊழியம் செய்கிறதான தேவதூதர்கள் அங்கே பரலோகத்தில். ஏன்னா பரலோகத்தில் வந்துட்டு ஆசிரியர் கூடாரமாக தேவாலயம் இருக்கிறது. அதே போல தேவனுடைய அரண்மனை இருக்கிறது. அரண்மனையிலே தேவனுக்கு வீட்டு வேலைகளை செய்யக்கூடியதான தேவதூதர்கள் பரலோகத்திலே இருக்கிறார்கள். அதே போல தேவனுக்கு அரசாங்கம் பார்லிமெண்ட் ஒன்று இருக்குது. அங்கே சிங்காசனம் அமைச்சு விதாகுமாரி பரிசுத்தாவியர் 3 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு 3 பிரதான தூதர்கள் இருப்பாங்க. அந்த 3 பிரதான தூதர்களுக்கு இருப்பாங்க, கோடான கோடி தூதர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வேலைகள் வந்துட்டு உண்டு. எப்பப்போ ஆண்டவர் என்னென்ன வேலையை சொல்றாரோ அவங்க வந்துட்டு அவங்க என்ன செய்யணும். அதுதான் பரலோகத்துடைய அமைப்பு. இந்த மாதிரி வந்துட்டு தேவனுக்கு கிரீடம் உண்டு, 24 மூப்பர்களுக்கு கிரீடம் உண்டு. இன்னும் வந்துட்டு அந்த பிரதான தூதர்களுக்கு தேவன் கிரீடத்தை கொடுத்து அவர்களிடத்துல கீழே அநேக தூதர்கள் கொடுத்து ஆளுகை என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இது பரலோகத்திலே உள்ளதான கிரீடங்கள். பழைய ஏற்பாட்டிலே நம்ம கிரீடத்தை குறித்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே இந்த காரியம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முதல் கிரீடம் பழைய ஏற்பாட்டில் வரும்பொழுது பரிசுத்த கிரீடம் வந்துட்டு வருகிறது. பரிசுத்த கிரீடம் வருகிறேன்னு கேட்டீங்கன்னா ஆசிரியர் கூடாரத்துல பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கிறதான ஒரு கிரீடம் பரிசுத்த கிரீடம். யாத்ராம 23:6 ஸ்டார்ட் ஆகுது. அதை குறித்து தொடர்ந்து அந்த யாத்ராமத்துல நிறைய பேருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்கள், அந்த ஆசிரியர்கள்லாம் வந்து அவங்க ஆளுகையெல்லாம் செஞ்சு ஜனங்களை வழி நடத்தி எல்லாம் பண்ணாங்க. காலப்போக்கில் வந்துட்டு 1 சாமுவேல் நம்ம பார்க்கும்பொழுது ஜனங்கள் ராஜாக்களை தேடுனதுனால சவுல் என்ன செய்யறார், ராஜாவாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் தாவீதை ஏற்படுத்தி தாவீதை தொடர்ந்து அவங்க சந்ததியை வந்து ராஜாக்களாக கொண்டு வராரு. அவங்களுக்கு கிரீடத்தை வந்து இது பண்றாங்க. அதை எஸ்தர்ல வந்து நம்ம பார்த்தோம்னா எஸ்தர்ல 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்படுகிறது. ராஜ கிரீடம், அதாவது பரிசுத்த கிரீடம் ஆசாரியர்களுக்கு, பிரதான ஆசாரியர்களுக்கு. 2வது ராஜாக்களுக்கு ராஜ கிரீடம். 3வது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமனா வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா எல்லாமே உலக பிரகாரமான கிரீடங்கள், வெளிப்படையான கிரீடங்கள். போன வாரத்தில் நம்ம பார்த்தது நித்தியத்தில் கிடைக்கிற கிரீடங்கள் வந்துட்டு அது ரகசியமானது. அது எந்த விதத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அங்கே போய் இப்போ நித்தியத்தில் போகும்போது தான் நமக்கு தெரியும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா
வெளிப்பிரகாரமா கௌரவமா நமக்கு கிடைக்கிறதாக இருக்கு. அது வந்து நம்ம 1 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பந்தயத்திலே ஓடுகிறவர்கள், அதாவது பந்தயங்கள் போட்டிகள் வைத்து அவங்களை கௌரவிக்கும் வண்ணமாக சிலருக்கு வந்து கிரீடங்கள் வந்துட்டு கொடுக்கப்படுகிறது. உலக பிரகாரமா பார்த்தோம்னா இன்னும் வந்துட்டு சில அதை ஒப்பனையாக சொல்லப்பட்டதுதான் பைபிள் பழைய பாட்டில் இருக்கு. அதாவது ஒரு குணசாலியான ஸ்திரீ, நீதிமொழிகள் 12:4 சொல்லப்பட்டு குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறார். இன்னும் நம்ம இன்னைக்கு வாசித்த வசனம் பிள்ளைகளின் பிள்ளைகள் பிதாக்களுக்கு கிரீடமாக இருக்கிறார்கள் ஒரு மாதிரி ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான கிரீடங்கள் ஆவிக்குரிய கிரீடம். பழைய ஏற்பாட்டில் உலக பிரகாரமான கிரீடம் வெளிப்படையானது. புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய கிரீடம். அதை நம்ம வந்து பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியும். நித்தியத்திலே நமக்கு கிடைக்கிறதான கிரீடங்கள் அது ரகசியமானது. இன்னும் வெளிப்படுறது 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19வது வசனம். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம வந்து முடிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:19. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். இது வந்துட்டு ஒரு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஜெனரலா வந்து சொல்லும்போது மகிழ்ச்சியின் கிரீடம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுல வந்துட்டு ஏற்கனவே ஒரு 2 கிரீடம் வந்துட்டு ரசிக் பெற்றாங்க இருக்கு. ஏன்னா கண்டினியூவா தான் வந்துட்டு 1வது பாத்தீங்கன்னா நம்பிக்கை, 2வது சந்தோஷம், 3வது மகிழ்ச்சி. நம்பிக்கையின் கிரீடமாக, சந்தோஷத்தின் கிரீடமாக, மகிழ்ச்சியின் கிரீடமாக புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாருன்னா எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே நம்ம அந்த புதிய ஏற்பாட்டில் சந்தோஷத்தின் கிரீடமாக, நம்பிக்கையின் கிரீடமாக, மகிழ்ச்சியின் கிரீடமாக நம்ம தேவனுக்கு மாறும்போது நித்தியத்திலே நமக்கு என்ன செய்யுது? ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், நீதியின் கிரீடம் வந்து தேவன் கிடைக்க செய்கிறார். கண்ணில் போய் நாம் சொல்லிக்கிறோம். பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஒத்தாசை நமக்கு வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த கிரீடத்திற்கு சொல்லாத காரியத்தை நாங்கள் பார்த்தோம். பரலோகத்திலே ஆண்டவரே, உயரமும் மதமான சிங்காசனத்திலே தலையிலே கிரீடமும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கையிலே செங்கோலை வந்து ஆண்டவரை சர்வலோகத்தின் ஒரு ஆளுநர் சொல்லி அந்த ஆளுகையிலே அநேக ஆண்டவரை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. பரலோகத்திலே தேவதூதர்களுக்கும் மூப்பர்களுக்கு 24 மூப்பர்களுக்கும் கொடுத்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்களை ராஜாக்களை ஏற்படுத்தி ஆண்டவரை ஆளுகை செய்திருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரை உலக பிரகாரமான கிரீடங்கள் ஆளுகை இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவரே எங்களையே நீர் ஆண்டவரை வந்து சந்தோஷத்தின் கிரீடமாக, நம்பிக்கையின் கிரீடமாக, மகிழ்ச்சியின் கிரீடமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பாத்திரவான்களாக நாங்கள் உருவாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாங்கள் அப்படி உருவாகி பூரணமடைந்து உடைய வருகையிலே நித்தியத்திலே ஆண்டவரே ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், நீதியின் கிரீடத்தை நாங்கள் ஆதி ஆத்மா சரீரத்திலே நாங்கள் சூடிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சாட்சிகள், சாட்சிகள், சாட்சி.
சரி, மெசேஜ் எழுத முடியாமல் இருந்துச்சு, பத்திரிக்கை மெசேஜ். ஏன்னா அக்கா வந்து ஹாஸ்பிட்டல், அக்கா அக்கா 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் செக்அப் போயிருந்தாங்க. மெசேஜ் எழுதுறது கொஞ்சம் டிலே ஆன மாதிரி இருந்துச்சு. சரி என்னாச்சு இந்த வாட்டி கரெக்ட் டைம் போகுமா அப்படின்னு இருக்கும்போது, ஏன் சொல்கிறேன்னா ஊழியத்தில் எந்த விஷயம் பண்ணாலுமே ஒரு தடை இருக்கிறத வந்து ஒரு 2-3 மாதமாக பார்த்துட்டே இருக்கும். பத்திரிக்கை எழுத முடியல, லேட் ஆகிருக்கும்னு இருக்கும். அப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல் வந்த உடனே எழுதினாங்க. உடனே பிரிண்ட்டுக்கு அனுப்பணும். எப்பயுமே இவ்வளோ ஸ்பீடாக வராது. பிரிண்ட்டுக்கு கொடுத்தோம்னா 1 வாரம் எடுத்து தருவாங்க. ஆனால் அவங்க 2 நாள்லேயே கொடுத்தாங்க. நான் சரி சும்மா ஃபோன் பண்ணி அவங்களுக்கு அந்த பிரிண்ட் மேட்ரு போயிருச்சான்னு கேட்கலாம் அப்படின்றது தான் நான் ஃபோன் பண்ணேன். அவங்க பிரதர் ரெடியாக இருக்கு, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி வந்துருச்சு. பிரிண்ட் வந்த உடனே எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு வேலையிலேருந்து நான் பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் போகிற மாதிரி இருந்துச்சு. சரி நான் தான் கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு இப்போ அது மாட்டினதால இப்போ என்ன பண்ண தெரியல. சரி நான் சனிக்கிழமை வந்துடுறேன். வந்த உடனே நம்ம போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுடலாம் காலையில் வந்த உடனே. அதுக்குள்ளே எங்கள் அம்மா டக்குன்னு அவங்களே வந்து எல்லாத்தையும் பாசிட்டிவ் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. சனிக்கிழமை காலையில் வந்தவங்களுக்கு தெரியும் அன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸ் லீவ். அப்போ என்ன பண்ணனே தெரியல. திங்கக்கிழமை காலையில் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. காலையில் எப்படி நான் போவேன், ஏன்னா நான் அன்றைக்கி வந்து வெளியூர் போகிற மாதிரி இருந்துச்சு. தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அப்போ தான் வந்து பெங்களூர் போகிற மாதிரி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல போது நம்ம பாஸ்டர் மைக்கிள் வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டோம் அவங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஏன்னா வீக் டேஸில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். யாருமே வந்து நம்ம போய் அந்த இடத்துல வந்து நம்ம கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறதுலையும் அந்த டைமில் வந்து எல்லாரும் இருக்கிறதுனால என்ன பண்ணேன் அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கும். அவங்களுக்கு கேட்ட உடனே அவங்க எதுவுமே ரெண்டாவது நியூஸில் பார்க்குறேன் இது பண்ணுறேன்னா சொல்லவே இல்லை. அவங்க உடனே வந்து நான் பண்ணுறேன் பிரதர், நீங்கள் கொடுங்க, நான் போய் போட்டுறேன், நான் ரொம்ப போகும்போது நான் உடனே போட்டு எல்லாத்தையும் பண்ணிடுறேன். நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தேன் நாங்கள் வந்து வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருக்குமே. சரி நம்ம வந்து எல்லாமே நம்மளே எடுத்து பண்ணுற மாதிரி இல்லாமல் நமக்கு ஊழியத்துக்கு உதவி பண்ணுறதுக்கும் நிறைய பேர் உற்சாகமாக இருக்காங்க அப்படின்றது அந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டு சொல்லுவோம். உடனே அது திங்கக்கிழமையே போய் அந்த பத்திரிகையெல்லாம் போட்டு லேட்டாகவும் நினச்சோம், ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே எல்லாருக்கும் போய் கிடைக்கும். அது மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக அந்த பத்திரிகைக்கு அனுப்புவோம். ஆண்டு ஒரு பெரிய கிருபை செய்தார். வேலை ஸ்தலத்துக்கு ஆசீர்வாதமாக வைத்தார். ஒவ்வொரு நாளுமே எங்கள் வீட்டில் வந்து தவறாமல் குடும்ப ஜபம் பண்ணியிருக்கோம். குடும்ப ஜபத்தில் சபையில் ஒவ்வொரு நாளும் எல்லாருக்காகவும் ஜபம் பண்ணுறோம். அது மாதிரி குடும்பத்தில் இருக்க எல்லாருக்காகவும் ஜபம் பண்ணுறோம். ஜபம் தொடர்ந்து பண்ணணும். எல்லாருக்கும் ஜபம் பண்ணணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் குடும்ப ஜபத்தில் எல்லாருக்கும் ஜபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இருக்குது. யாருமே குடும்ப ஜபத்தில் கொடுக்கும்போது யாருமே ஜாயின் பண்ணனால நானே அம்மாவும் உங்களுக்கு கொஞ்சம் வர மணி நேரம் நல்லா ஜபம் பண்ணிட்டு தான் வந்து ஆண்டவர் அதனால ஜபத்தின் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஊழியர்களிலே இருக்கிற பண தேவைகள் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதற்காகவும் ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் ஒன்று அப்பா போன பிறகு அந்த வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப நாளாக கொஞ்சம் டிலேவாக இருந்துச்சு. ஏன்னா டைம் இல்லை. அந்த இடத்துக்கு போய் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி எல்லா ஃபார்மும் ரெடியாக இருக்குது. அந்த இடத்துல போய் சப்மிட் பண்ணி வாங்கணும் அப்படின்றதுக்கு டைம் இல்லை. அதனால் அந்த இடம் எங்கே இருக்குன்னா எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 10 நிமிஷம் தான். அந்த பைக்லேயே போய் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சனிக்கிழமை வந்து எப்படியாவது இந்த விஷயங்களை முடிச்சிடணும் அப்படின்னு நாங்கள் போய் பண்ணோம். ரொம்ப கம்மி ரேட்டில் அது 70 ரூபா அப்படியே அந்த ஃபீஸ் வாங்கி அவங்க வேகமாக அவங்களே அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே வந்து பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி திருப்பி கொடுத்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் வந்து நம்ம பெரிய விஷயமா இருக்குது. இது எப்படி கிடைக்கும், இங்கே போகணும் அங்கே போகணும்னு நினைக்கும் போது வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ நிறைய பேர்கிட்ட கேட்டுருப்போம். இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும்னா அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணணும், கவர்மெண்ட்டில் கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்படி கொடுக்கணும், இது மாதிரி பண்ணணும், அது மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி அப்போ தான் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். சரி நம்மளால் எப்படி பண்ண முடியும், சரி பார்ப்போம் அப்படின்றதுக்குள்ளார நாங்கள் அந்த விஷயத்தை ஆரம்பிச்சு பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது ரொம்ப ஒரு 1 ஹவரில் கட்டுற அந்த விஷயங்கள் முடிஞ்சிருது. அந்த மாதிரி வந்துட்டு அந்த லீகல் சர்டிஃபிகேட்டுக்கும் அப்ளை பண்ணும்படி திருப்பி கொடுத்தாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து போன வாரங்களில் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவர் எங்களை பாதுகாப்பாக வழிநடத்தி நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். நமக்காக சொந்தமான இடத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே நிறைய விஷயங்கள் சபைக்காக நம்ம திட்டம் போட்டுக்கொண்டு இருக்கோம். ஒரு கீபோர்டு வாங்கணும் திட்டம் போட்டுருக்கோம். அதுபோல் ஒரு நல்ல ஒரு மைக் வாங்கணும், ஒரு வாட்லெஸ் மைக் வாங்கணும். ஏன்னா சாட்சி சொல்லும் போது வந்து பக்கத்தட்டவங்களுக்கு தான் கேட்குது, தூரத்தட்டவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அப்படின்றதுனால ஒரு நல்ல ஒரு மைக் வாங்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதன் மூலமாக நம்ம வந்து வேலையடைந்து சபையை உற்சாகமாக ஊழியர்களை பங்கு பெறும்படியாக நம்ம ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி வராங்க. அல்லேலூயா.
புதிய கெம்பீர பாடல் புஸ்தகத்திலிருந்து 10வது பாடல். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறக்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனை இறக்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தொல்லைகள் மறையும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தொல்லைகள் மறையும். சத்துருவின் கோட்டை வீழும். நீ ஜெபித்தது வந்து சேரும். சத்துருவின் கோட்டை வீழும். நீ ஜெபித்தது வந்து சேரும். மூடிய கதவு திறக்கும். முன்னிற்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும். முன்னிற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் உன்மெருதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் உன்மெருதிக்கும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். அனைத்து காணிக்கைக்காக பாஸ்டர் ஆமென். எல்லாரும் அறிவிப்புகள் சாயங்காலம் ஜெபம் ஒவ்வொருவருமானாக ஜெபம் பண்ணணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறவங்க நண்பர்கள் வந்து பயபக்தியோடு அந்த ஜெபத்தை பண்ண குடும்பமாக சேர்ந்து அதுபோல் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை எப்படி திரும்பி நடத்தலாம், எப்படி பண்ணலாம். புதன்கிழமை எம்ஜிஆர் நகரில் எங்கள் அம்மா சேர்ந்து பாஸ்போர்ட் சேர்ந்து ஊழியர் செய்து கொண்டு வந்தாங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அதுபோல் சனிக்கிழமைகளிலும் அந்த தொடர்ந்து அந்த வாட்ஸ்அப் மூலமாக அந்த ஜெபம் நடக்கிறதும் அதற்காக ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூல் ஊழியமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. உற்சாகமாய் பண்ணுங்க.
2 குழந்தைகள் வந்தாங்க. குழந்தைகளுக்காக நிறைய குழந்தைகள் வந்து சபையில் வந்து கலந்து கொள்ளும்படியாக குழந்தைகளை உற்சாகப்படுத்துங்க. அதனால் சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி தரும்படியாக ஜெபம் தேவை. அந்த ஊழியத்தோடு நடக்கும்படி கிருபை கொடுத்ததாக ஸ்தோத்திரம். நமக்காக சொந்தமான இடத்துக்கு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே இடம் இருக்குது அங்கே இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதற்கான செலவுகள் நமக்கு இருக்குது. அதனால் நீங்களும் தொடர்ந்து உங்கள் ஜெபத்தில் வந்து அதாவது எங்களுக்கான ஒரு சொந்தமான இடத்தை தாருங்க. அதன் மூலமாக எங்கள் ஊழியத்தில் நம்ம வளர்ச்சி தரணும், நிறைய ஆத்துமாக்கள் வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் சோர்வாக தான் எல்லாருக்குமே சோர்வு போய் அப்படியே இந்த மாதிரி இருக்கும். அதனால் எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தில் ஒரு சின்னதாக நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்காக ஜெபம் பண்ணுறோம், நம்ம சபைக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, சபையில் ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதன் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாம் மாத்திரமல்ல, நம்மளும் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருந்து ஆசீர்வாதமாக இருக்கணும். அதற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஊழிய அழைப்பு இருக்கிறவர்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நான் எப்படி என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்க என்று ஜெபம் பண்ணுங்க. அப்படியே சோர்ந்து போகாமல் நல்ல சந்தோஷமாக உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அதில் ஆண்டவர் நல்ல ஒரு கிரியை செய்வார். தொடர்ந்து தேவ செய்திக்கு நம்ம போகலாம். மாஸ்டர் அவர்கள் நமக்கு தேவ செய்தி இருக்கிறார்கள். நாளிலும் கூட அவருடைய சமூகத்தை அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக ஸ்தோத்திரமானவரே நன்றியோடு நாளில் கூட ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரமானவரே அஞ்ஞானத்தை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரமானவரே அவர்களுக்கான வார்த்தை கொடுக்கிறது நீங்கள் ஒருவரையும் தடுப்பினாங்க ஒரு புதியங்களோடு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு கொடுத்ததாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களோடு பேசி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, பார்வோனுக்கு போ. பார்வோன் வந்து எகிப்தினுடைய ராஜா. ராஜாட்ட போய் சொல்லு, நீ அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படியாக நீ அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாக. உன் வெள்ளை அடங்களை தவளைகளால் வாதிப்பேன் அப்படின்னு. இப்படி அநேக காரியங்கள் கற்று சொல்றார். அந்த பார்வோன் வந்து அந்த இஸ்ரவேல் புத்திரரை அனுப்பிவிட மாட்டான்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதனால அவர் வந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வாதம் வரும்போதும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாதையினால வாதிக்கிறேன்னு சொல்லி எனக்கு என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படியாக அனுப்பிவிட சொல்லி அவங்களை நீ அனுப்பிவிடலன்னு சொன்னால் இந்த வாதம் நீங்கள் வந்து யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நீ வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக வாதைகள் இஸ்ரேல் அந்த எகிப்தியருக்கு ஆண்டவர் அனுப்பினார். காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்தது மட்டுமல்ல, அவர்கள் ஆராதனை செய்வதற்காக அவர்களை அனுப்பிவிட மாட்டேன்னு சொன்னதுனால அந்த எகிப்து தேசம் முழுவதையும் ஆண்டவர் வாதைகளினால வாதித்தார். எகிப்தியருக்கு 10 வாதைகள் வந்ததுன்னு சொல்லிப்பாங்க. இப்படி 10 வாதைகளினால அந்த எகிப்து தேசம் முழுவதுமே அழிக்கப்பட்ட ஒரு நிலைமைகளாக பயிர்கள் எல்லாம் அழிக்க, ஆடு மாடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு
அனுப்பிடலாம், சரி நான் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னான். திருப்பி சொன்னான், யாரெல்லாம் போய் ஆராதனை செய்ய கேட்கிறான். இப்படி ஒவ்வொன்றா சொல்லி 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 அந்த ராஜா கடைசியில் அவங்களை அனுப்பவே இல்லை. கடைசியாக ஆண்டவர் வந்து அந்த தலை பிள்ளைகளை எல்லாம் சங்கரிப்பேன்னு சொன்னார். அப்பவும் கூட அவன் அமைதியா இருக்கான். அது போல அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் புத்திரரை அடிமைப்படுத்தி வைக்கிறதுனால அந்த எகிப்து தேசம் முழுவதும் வாதையினால் வாதிக்கப்பட்டு தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்தும் கூட அந்த ராஜா அவரை அனுப்பல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த ஜனங்களும் சொல்றாங்க, இந்த ஜனங்களை ரொம்ப ஒடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க, சும்மா இருக்கீங்க, அதனாலதான் ஆராதனைக்கு போகணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நெருக்க ஆரம்பிக்கும்போது அவங்களும் சொல்றாங்க, எங்களை சும்மா எழுதிட்டு வேலை செய்யல, நீங்க என்னத்துக்கு இப்படியெல்லாம் எங்களை படுத்துறீங்கன்னு சொல்லி யோசனையோடு பண்றாங்க. பாருங்க, ஆண்டவர் அந்த தேவ பிள்ளைகளை பாலும் தேடும் ஓடுகிறதான கானான் தேசத்துல கொண்டு போகணும்னு விரும்புறாரு. ஆனா அவங்களோ இங்கேயே நிறுத்தி வேலை செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுறாங்க, இதை விட்டுட்டு என்னத்துக்கு எங்களை பிரயாணப்படுத்துன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது மோசைக்கு ஆரோக்கியம் ரொம்ப ஒரு கஷ்டம். இங்க போனா ஆண்டவர் பண்ணிட்டாரு, இங்க வந்தா இஸ்ரவேல் சொல்றாங்க, ராஜா கிட்ட போனா அவன் விட மாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளா இருக்கிறத பார்க்கணும். கடைசியா ஆண்டவர் ஒன்னொன்னா சொல்லி 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 மோசையை அனுப்புகிறத பார்க்கணும். அனுப்பி அவர் ஒரே காரியத்தை சொல்றார், எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை. கடைசியா பார்க்கும்போது அந்த ஜனங்களை பஸ்காவை ஆசரிக்க சொல்றாரு. பஸ்காவை ஆசரிச்சுட்டு இன்னைக்கு கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுன்னு சொன்னார். அது போல அவர்கள் எப்படி பஸ்காவை ஆசரிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதே போல அவர்கள் செய்கிறார். அவங்களுக்கு அந்த நிலைக்கால்கள் எல்லாம் ராஜனுடைய ரத்தத்தை எல்லாம் செய்யறாங்க. அந்த இஸ்ரவேலுடைய எல்லையில ஒரு சாதனை மற்றபடி எகிப்தியருடைய எல்லா குடும்பங்களும், அதாவது அரண்மனையிலிருந்து ஒரு சாதாரண மனுஷனுடைய வீடு வரைக்கும் சாமில்லாத எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அவங்களுக்கு. அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க. உடனே எல்லாருமா சேர்ந்து இஸ்ரவேல் புத்திரரை துரத்தி விட்டாங்க. நீங்க போங்க, நீங்க இருந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் அவ்வளவுதான் காலியாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகளை அவர்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக எவ்வளவோ நஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்தால் அந்த கவலைப்படும். நீங்க என்ன ஆராதிக்கணும், தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க அடிமைத்தனத்துக்கு கிடைக்கிறீங்க, இதுல இருந்து நான் ஒரு விடுதலை ஆக போறேன், நீங்க வேற எதுவுமே அவங்களுக்கு வேலை செய்யும். நீ எனக்காக அதை செய், இதை செய், நீ எனக்காக கடவுள் அப்படி செய், ஒன்றுமே சொல்லலை. நீங்க ஆராதிக்கணும். அதற்காக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எழுதி கொண்டார். அப்படி பாருங்க, ஆண்டவர் அவர்களுக்கு அநேக காரியங்களை சொல்றார். இஸ்ரவேலுடைய பிரயாணம் முழுசே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ரொம்ப வருஷம் கூட அதனுடைய செய்தியை கேட்குது. அவ்வளவு ஆழமான காரியங்கள் இஸ்ரவேலுடைய பிரயாணத்தில் இருக்கு. இப்போ இதை நம்ம சுருக்கமா பார்க்கும்போது அவர்களுக்கு ஆண்டவர் ஒன்றே ஒன்றா சொல்லியிருக்கிறார், எனக்கு ஆராதனை செய்ய. கடைசியில் இவங்க எல்லாம் பிரயாணப்பட்டாங்க, பஸ்காவை ஆசைச்சாங்க, பிரயாணப்பட்டாங்க. இவங்க என்ன ஆராதனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வேளாண் முடிச்சு வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க ஆராதிப்பது அப்படின்னு சொன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பலி செலுத்துவாங்க. அதை தான் அந்த பார்வன் ராஜாவும் சொல்றோம், நீங்க போங்க, நீங்க போய் உங்க கடவுளுக்கு ஆராதனை செஞ்சுட்டு வாங்க. எல்லா இடங்களிலும் எல்லாம் அப்படித்தான் செய்யறாங்க. போவாங்க, கோயிலுக்கு போய் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு ஆராதிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆராதனை செய்யவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு ஆராதனை செய்ய இடத்த போகுது. அவங்க எங்கேயாவது உட்கார்ந்து ஒரு இடத்துல நல்லா பலி செலுத்தி ஒரு பண்டிகை கொண்டாடி அவங்க ஒண்ணுமே செய்யல. அவங்க அந்த ராஜா கூட சொல்றாங்க, நீங்க
இல்லை. அவங்க பிரயாணப்பட்டு காணாம போய் சேரும் வரைக்கும் அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி எந்த ஆராதனையும் நம்ம செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஆராதனை செய்யறதுக்கு எனக்கு இல்லை. அப்படின்னு அவங்க என்ன ஆராதனை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதலாவது எகிப்திலே அவர்கள் பஸ்காவை ஆசீர்வதித்தாங்க. அது ஒரு ஆராதனை. இதெல்லாம் என்ன ஆராதனைன்னு சொல்லி நமக்கு புரியவே புரியாது. ஆனா அது ஒரு ஆராதனை. பஸ்கா என்றால் அந்த ஒரு ஆட்டை வெட்டி அதை வழி செலுத்தி அந்த அந்த ரத்தத்தை தன்னுடைய நிலைக்கால்களை பூசினாங்க. அதனால அவர்கள் வீட்டை விட்டு சங்காரபூதம் கடந்து போனாங்க. அது ஒரு ஆராதனை. அதை முடிச்சுட்டு அவங்க பெசைஞ்ச மாவு கூட அவங்க கிளம்பிட்டாங்க. எகிப்தியர் அவங்க வச்சு விடுறாங்க, போங்க, இருந்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோதான் சொல்லி உடனே அவங்க எல்லாவற்றையும் கூட்டி கொண்டு எல்லாவற்றையும் எகிப்தியர் கொள்ளையடித்தார்கள். பார்ப்போம், அவங்களோட நகைகள் பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாங்க. அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இப்படி அவர்கள் அந்த வனாந்தரத்துக்கு எங்க போறோம்னு தெரியாது. ஆண்டவர் ஒன்றே ஒன்று சொன்னார், பாலும் தேவன் ஒருவர் கானான் தேசத்துக்கு ஒரு கூட்டு போறேன்னு சொன்னார். இவங்களுக்கு ரொம்ப ஆசை, எகிப்தியர்கிட்ட நடக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வேலை செஞ்சு சரியான சம்பளம் கிடையாது, சரியான ஒரு சாப்பாடு கிடையாது, இப்படி கஷ்டப்படுறோம். நம்மளை பாலும் தேடும் ஓடுகிற கானானுக்குள்ள கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க. இவர்களோட மறுஜாதியான மக்கள் கூட கிளம்பி போறாங்க. இவங்களாம் எங்க போறாங்க, நம்மளும் அவங்க கூட போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர்னு சொல்றாங்க. இன்னும் அவங்க பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்துக்கினா கிட்டத்தட்ட 50 லட்சமாவது வந்து அவ்வளவு ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு கிளம்பி அவங்க பிரயாணப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க பிரயாணப்பட்டு போய் ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு காரியத்தையும் தான் செய்தாங்க. எங்கேயாவது உட்கார்ந்து அவங்க வழி செலுத்தி ஆரம்பிச்சாங்கன்னு இல்லவே இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. பார்வன் யோசிக்கிறான், ஐயோ இந்த ஜனங்களை நம்ம அனுப்பிட்டோமே, இனி நமக்கு யார் வேலை செய்வா அப்படின்னு சொல்லி அவர் பின்தொடர்ந்து வந்துட்டு. இப்போ இஸ்ரவேல் புத்திரர் பார்க்குறாங்க, இவர்களை மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் வழி நடக்குது. இவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியல, என்னது நடக்குது ஒன்றும் தெரியல. அவரெல்லாம் மோசம் சொல்றாரு, நம்ம போறோம், போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது பின்னால திரும்பி பார்த்தா பார்வன் ரதங்களோட குதிரைகளோட இவங்களை எப்படியாவது நம்ம திருப்பி கூட்டிட்டு வந்து ஓடுவோம். இவங்க வேகமா போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, செங்கடல் வழியா தான் போகணும். எப்படி கடலுக்குள்ள போகணும்? இவ்வளவு பேருக்கு ஒரு படகு கப்பல் எங்க இருக்கு? எப்படி முன்னால போறதுன்னு தெரியல. செங்கடலுக்கு பார்வோனுடைய சேனைக்கு நடுவாக ஒரு அப்பவும் அவங்க மோசையை நோக்கி முன்னிருக்கிறாங்க. பேசாம இருப்போம், வேதத்துக்கு இல்லைன்னு சொன்னா எங்களை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி அவங்க திரும்பவும் என்ன செய்யறாங்க, மோசையோட வாடாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சும்மா இருக்கு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மோசை அந்த ஜனங்களை அறிமுகப்படுத்துறாங்க. பாருங்க, இது அடுத்த ஆராதனை. முதல் ஆராதனை என்னன்னா பஸ்காவை ஆசரித்தார்கள். இந்த பஸ்கா அப்படின்னா என்னன்னு சொன்னா ரட்சிப்பு. பாருங்க, எனக்கு ஆராதனை செய்ய ஜனத்தை போகணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆராதனைன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கும்போது வேதாகமத்தில் பார்க்கிறோம். ரோமன் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்பாங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை சொல்றார். என்ன ஆராதனையா? நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு
மாற்றும்படியாக தான் ஆண்டவர் அந்த இடத்துல விரும்புகிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணம் வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா எழுதப்பட்டிருக்கு. யாவருடைய தேவ பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணுங்கிறத ஆண்டவர் காண்கிறார். அதுல நம்ம என்ன சொல்றாரு பாருங்க, அதாவது பஸ்காவை ஆசரிப்பது ரட்சிப்பை குறிக்கும். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி எப்படி பஸ்காவை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த யாத்திராமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவங்க ஒரு ஆட்டை பலி செலுத்தி அந்த ஆடை ஃபுல்லாக அன்னைக்கே நைட்டே காலி பண்ணிடுவோம். மீதம் இருக்கிறத சுத்தரிச்சது அதனுடைய ரத்தத்தை நிலைக்காலில் பேசும். அது மாத்திரம் இல்லை, அதை எப்படி சாப்பிடணுமா, புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஒன்றும் ஆளுக்குரிய அர்த்தம் இல்லை. புளிப்புள்ள அப்போனா திருப்புணம் பொல்லாப்புங்கிற புளித்த மாவோட யாரும் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. பின்னால் விருப்பங்களை சொல்லணும். கசப்பான கீரைன்னு சொன்னா உன் பாவத்தை பிடிச்ச கசப்பு உனக்கு வரணும். நான் இவ்வளோ பெரிய பாவியா இருக்கிறேன், நான் இவ்வளவு மோசமா இருக்கிறேன். எத்தனையோ குடிகாரர்கள் மறந்து இருக்கிறாங்க, கொள்ளக்காரர்கள் மறந்துட்டு இருக்காங்க. ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை அறிக்கைக்கு ஜெயிச்சு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வந்துக்கிறாங்க. அதுதான் ரட்சிப்பு. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு. என்ன பாவம்? நம்ம வாழ்க்கையில எந்த பாவம் செய்யும்? நாங்கள் கொள்ளை அடிச்சோமா, கொலை செஞ்சோமான்னு சில பேசுவாங்க. கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை செய்யறதுக்கும் பாவம் இல்லை. நமக்குள்ளாக இருக்கிற சுபாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாத எரிச்சல், கோபம், வைராக்கியம், கசப்பு எல்லாமே பாவம். இந்த பாவத்தை நான் செய்வனே அப்படிங்கிற ஒரு கசப்பு நமக்குள்ள வரணும். அப்பதான் நம்ம மறந்துடுவோம். அந்த கசப்பு நமக்குள்ள வரலன்னு சொன்னா நம்ம மறந்துடவே மாட்டோம். நான் போய் வாழை காலைக்கு போட்ட கசப்பாகும் முடிஞ்சு போச்சு. நிச்சயமா நம்ம பரம காலத்துக்கு சேரவும் முடியாது. நம்முடைய வாழ்க்கை மாறும். இதுக்காகத்தான் தேவன் நம்ம நடத்துகிறார். நம்ம வாழ்க்கை மாறுகிறது தான் ஒரு ஆராதனை. அவர் சொல்றாரு, உன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுங்கிறார். ஜீவ பலின்னா என்ன? பலின்னா என்ன? செத்து போறதுதான் பலி. ஒரு ஆட்டை பலி செலுத்தா அதுக்கு ஒண்ணுமே செய்யாது. அதுக்கு சாப்பாட்டு மேல விருப்பம் இருக்காது, ட்ரெஸ் மேல விருப்பம் இருக்காது, என்னத்துக்கு உலகத்து மேல எது மேலேயும் விருப்பம் இருக்காது. அதுதான் பலி. நீ ஜீவ பலி, உனக்கு உயிர் இருக்கு, ஆனா நீ உன்னை பலியாரு ஜீவ பலியாரு நாங்கள் சொல்றோம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படும். நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாகும். அதுதான் முதலாவது ஆராதனை. பஸ்காவை ஆசரித்த தேவ பிள்ளைகள் வெளியே போறாங்க. பின்னால அந்த பார்வனுடைய சேனை வச்சுட்டே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர் அவர்களுக்காக புதிய வழியை திறக்கிறார். என்ன திறக்கிறாரு? அந்த இடத்துல போனோம்னா மோசையை பார்த்து சொல்றாரு, கோலை நீட்டு பார்க்கறாரு. கோலை நீட்டினோட யாருக்குமே நடக்காத ஒரு அற்புதம் நடக்குது. என்ன நடக்குது? செங்கடல் ரெண்டு பக்கம் புரியுது. தண்ணி எங்கேயாவது நிற்குமா? அது ஓடிட்டாரு. அது அப்படியே ரெண்டு பாகமும் மதியாய் இருந்தது. கீழே இருக்கிற தண்ணி ஒரு கடலுடைய ஆழம் வந்து 5 மைல் மேல இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்ரவேல் புத்திரர் வந்து ரெண்டு பக்கமும் தண்ணி நிற்குது. கீழே இவங்க ஆழத்துக்குள்ள போல நேரம் வழியாக. அதை குறித்து யாத்திராம 15 சொல்லப்பட்டிருக்கு. கீழே இருக்கிற தண்ணி உறைந்து போயிடுச்சுன்னு சொல்லி, அதாவது பனிக்கட்டி மாதிரி ஆயிடுச்சு. பனிக்கட்டிக்கு மேல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? நடந்து போயிருக்காங்க. எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காங்க. ரெண்டு பக்கம் தண்ணி மதிலா நிற்கிறது, நடுவில் இருக்கிற தண்ணி உடஞ்சி போயிடுச்சு. ஏர் கண்டிஷன்ல போன மாதிரி அக்கறைக்கு போறாங்க. நடுவில் ஓடு எப்படி போறதுன்னு இவங்க பயந்துட்டு இருந்தா பின்னால பார்வனுடைய சேனை வருது. ஓடிதான் தீரு. அதனால வேகமா இவங்க போறாங்க. கடல் எவ்வளவு தூரம் இருக்கும் தெரியுமா? அவ்வளவு தூரம் வேகமா அவங்க எல்லாவற்றோடும் போறாங்க. அக்கறைக்கு பண்றாங்க. அக்கறை பார்த்த பிறகு இந்த பார்வன் அவருடைய சேனைக்கு பின்னாலே வருது. இவங்க எப்படி போனாங்க? நம்மளும் அப்படியே போறாங்க.
போட்டு கோலை நீட்டினோன்னு அது அப்படியே இருக்கிற அனைவரும் மூடி போகும். எகிப்தியர் இங்கு கண்ட எகிப்தியரை என்னைக்கும் காண மாட்டான்னு சொன்னார். அதுபோல அவர் எளிதாக அழிக்கப்பட்டு போனார். எதை குறித்து தெரியுமா? வேதம் என்று சொல்லிட்டு ஒரு 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன். இப்படியிருந்த சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். மேகத்துக்குள்ளாக மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன செய்யப்பட்டாங்கன்னா ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அடுத்தாப்புல என்ன செய்யணும்? ஞானஸ்நானம். இது ஞானஸ்நானத்தை குறித்து. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆராதனைக்குள்ளாக தான் தேவனுடைய பிள்ளைகளை நடத்துறாங்க. இப்போ நீ போயிட்டு எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு நீ திருப்பி வான்னு அவர் சொல்லவே இல்லை. உன் வழியிலே போ, நீ இருக்கிற மாதிரியே இதுன்னு சொல்லல. உன்னை மாற்றுவது தான் அது ஆராதனை. எனக்கு ஆராதனை செய்ய ஜனத்தை போகணும்னு சொன்னாரு. இந்த ஜனங்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? நம்ம ஓடி போய் காணவங்களை சேர்ந்துலாம் நினைச்சாங்க. அவங்க போகிறது இல்லை. இவர்களை ஒவ்வொரு வழியாக நடத்துகிறார் பஸ்காராசு. 2வது, நீ போய் என்ன செய்ய இந்த சமுத்திரத்தின் வழியா போனானா உன்னை பின்தொடர்ந்து வருகிற அந்த பாவம் உனக்கு சேர்ந்தாரு. அதாவது நம்ம ஆண்டவர்களை வந்த பிறகு நம்முடைய பாவங்கள் நம்ம பின்தொடர்ந்து வரும். ஐயோ ஜீவானந்த ஒரு பர்சன் பண்ணுவார். அவர் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த பழைய ஆவிகளெல்லாம் அவர் கும்பிட்டு இருக்காரு. அது எல்லாம் வரும் அப்படின்னா வந்து என்னை விட்டு இப்போ முதல்ல மிரட்டிச்சாங்க. நீ விட்டு போனா பாரு. இவர் ஆண்டவர்களை தைரியப்பட்டு போக ஆரம்பிச்சோட ஐயோ நீ என்னை விட்டு போறியே கைக்கு போறியே ரொம்ப தொந்தரவு படிச்சான். இந்த மாதிரி நம்ம ஆண்டவர்களை வந்தோடனே நம்முடைய பழைய பாவங்கள் நம்ம பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குதான். ஞானஸ்நானம் எடுத்த பின்பு அவர்களுடைய பழைய பாவம், அதாவது கீர்த்தியுடைய சேவை அப்படி அழிக்கப்பட்டு அவர்கள் விடுதலையோடு அக்கறைக்கு போனாங்க. அக்கறைக்கு போனதுல ரொம்ப சந்தோஷமாய் தேவனை பிடிச்சாங்க, பாடினாங்க, எல்லாம் இருந்துச்சு. அங்க போய் அவருக்கு 3 நாள் தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே அவருக்கு திரும்பியும் கஷ்டம் வரும். ஐயோ இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்துட்டு எங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லையே. ஒரு இடத்துல பார்த்தாங்க தண்ணி இருக்காது. குடிச்சா எப்படி இருந்துச்சாங்க? கசப்பா இருந்தோடனே அவர் திரும்பவும் ஐயோ இடத்த குடிப்போம் அப்படின்னு கத்துறாங்க. கத்தும்போது ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப வெட்டி போடு, திட்டிப்பா மாறுங்க. அதே போல ஒரு மரத்தினுடைய கொம்பை வெட்டி போட்ட உடனே அது திட்டிப்பான கண்ணியாய் மாறிச்சு. எதை புரிஞ்சு தெரியுமா? வெளியே வந்து ஞானஸ்நானம் எடுத்து கடந்து போகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில கசப்பான அனுபவங்கள் வரும். அந்த கசப்பை மாற்றுவதற்காக அவர் ஆவியினால் நிரப்பப்பட்டன்னு சொன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளும் போகும். எல்லா விதமான பாரங்களும் நீக்கும். எல்லா பிரச்சனைகளும் நீக்கும். கஷ்டம் இருக்கும், போராட்டம் இருக்கும், சரீர பலவீனம் இருக்கும். என்னை அவர் அபிஷேகத்தால் நிரப்பும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் எல்லா வேதனைகளும் போகும். இதை அனுபவிக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்காக சிந்திக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜீவனோட வாழ முடியும். காரணம் என்ன? நான் பரிசுத்தாவியாக அந்த அபிஷேகம் தான் நம்மளை பலப்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கையாளர்களுக்கு அபிஷேகம் அப்போ அதுக்கு முன்னால எனக்குள்ளாக ஒரு வெறுப்பு நிச்சயம் வச்சுக்கப்பட்டு ஒரு வெறுப்பு நம்மளால என்ன பிரயோஜனம், நம்மளால யாருக்கு என்ன புண்ணியம், இப்படிங்கிற ஒரு எண்ணம் அடிக்கடி எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. யாருக்காவது நான் பிரயோஜனமா இருக்கணும் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு.
இல்லாட்டி நான் சொன்னது கிடையாது. நல்லா படித்தேன், வச்சேன், எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் உள்ளுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் போராடிச்சு அபிஷேகத்தால் அப்போ எத்தனையோ பேருக்கு அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்தாரு, மட்டும் கிடைக்கவே இல்லை. எவ்வளவு மகளா பிடிவாதமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்னையும் நீ நிரப்பணும். ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் வச்சு கத்தது அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம். அந்த நாளிலிருந்து எனக்குள்ளா இருக்கிற எல்லா விருப்பம் இயேசுக்காக வாழ, நம்ம இந்த உலகத்துல வாழ்வது ஆண்டவருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னை பலப்படுத்தும். குடும்பத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்துச்சு, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத கஷ்டங்கள் எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு நாள் கூட கவலைப்பட்டது, எல்லா வாரத்தையும் கத்தர் எடுத்துக்கொண்டார், எல்லா வேலையும் எடுத்துக்கொண்டார், சந்தோஷமா இருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகளாக நாம் என்ன செஞ்சிச்சு, நம்முடைய ஆவி எங்க போச்சு, அந்த ஆவியை நம்ம என்ன செஞ்சிட்டு அது இருந்தா போதும், நாம சந்தோஷமா வாழ்வதற்கு இந்த உலகத்தை நல்ல வழிய வச்சிருக்காங்க. அந்த ஆவியினால நம்ம நடத்தப்படும்போது எல்லா கசப்புகளும் அவங்க சந்தோஷமா வழிநடந்து போனாங்க. அவங்க வழிநடந்து போன வழிகள்ல எவ்வளவோ பிரச்சனைகளை அனுபவித்தாங்க. சொல்லுவாங்க இஸ்ரவேல் புத்திரருடைய வாழ்க்கையில அவங்க நினைச்ச மாதிரி காணாமல் சேர முடியும். அவங்க போயிட்டே இருக்கிறாங்க, அநேக பாதை வழியாக கத்தர் அவர்களை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு ஆகாரம் இல்லை, அவங்க இடத்தை உண்போங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, தூதர்களின் அப்பத்தை என்ன செய்யணும், காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வாசலை திறந்து பாருங்க, அங்கே ஒரு ஆகாரம். நீ போய் சம்பாதிச்சுதான் நீ சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, உன் வீட்டு முன்னாடியே ஆகாரம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஒன்னே ஒன்று செய்யணும், காலையில எழுந்தும் காலையிலே எழுந்திரிச்சாதான் அந்த ஆகாரத்தை உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் அளவுக்கு அதை சேர்த்துக்கோ, அரிசியோ கோலோ ஏதோ ஒரு மாதிரி அதை சேர்த்து வைத்து வீட்டுக்குள்ள வச்சா அது ஒன்றும் ஆகாது. வெளியே இருக்கிறது வெளியில் ஏறது அப்படியே போயிடும். வெளியில் ஏறின பிறகு ஒரு தேவைதான் ஒரு மண்ணா கூட இல்லை. எதை குறித்து தெரியுமா, இந்த காலை வேலை தேவனுடைய பிள்ளைகள் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஆண்டவருக்கு அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவார். சில நேரம் சில பலவீனங்கள் போராட்டங்கள் வரதான் செய்யும். ஆனாலும் கூட அதிகாலையில் எனக்கு அந்த மன்னா வாழ்க்கையை இயேசுவை நாம் காலையிலே எழுந்திரிச்சு ஜெபம். அந்த நாள் முழுசு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அந்த நாள் முழுசு உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுவே ஒரு தீர்வாகும். ஏன்னா நம்ம வாழ்கிற உலகம் போராட்டம், பிசாசுக்குள்ள கிடக்கு. பிசாசு எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை உண்டாக்குவான்னு நமக்கே தெரியாது. என்னென்னலாமோ வரும், நினையாத காரியங்கள்லாம் வரும். ஆனால் காலையிலே நல்ல சோத்திரம் பண்ணுங்க. காலையோடு அவருடைய கிருபைகள் எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான கிருபையை கால வேலையிலே நம்ம பெற்றுக்கொள்வோம்னா அந்த மண்ணாவில் போட்டு ஆகாரம். அதுக்கு பிறகு அவங்க வழிநடத்தி படிச்சுருக்காங்க. எத்தனையோ பாதை வழியாக கத்தர் அவர்களை நடத்துகிறத. அதுக்கு பிறகு பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு, மோசையை கொடுக்குறாரு. அவங்க சுத்தமா சொல்லுறாரு, மோசைகிட்ட சொல்றாரு, மலை மேல ஏறுவாங்க. போனாங்க, அங்க அவரு 10 கட்டளைகளை அவரே எழுதி கொடுத்தார். இதெல்லாம் போய் என் ஜனத்துக்கு சொல்லு, இவங்க இதெல்லாம் செய்யணும். என்னை ஏற்றி வேறே தேவர்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறார். வானத்தில் பூமியில் உண்டாகிற ஒரு சொருபத்தை நீங்கள் செய்யக்கூடாது. இப்படி எல்லாம் அவங்களுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்து மோசே 40 நாள் கழிச்சு சாப்பிடாம கீழே வர. கீழே வந்தா இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அதுக்கு ஆண்டவர் ஆராதனை செய்யறதானே எங்களை அனுப்பினாரு. ஒரு ஆராதனை செய்ய சொல்லி அதுக்கு அபிஷேகம் பாருங்க. அந்த மோசைக்கு என்ன சம்பவத்துக்கோ தெரியல, பெண்களுக்கு ஒரு தெய்வம் வேணும்னு சொல்லி ஒரு கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. மோசைக்கு பயங்கர கோபம். ஐயோ, இந்த
நான் மோசைக்குள்ள தேவனுக்காக நான் இப்படி சந்தோஷம் 40 நாள் அவர் கூட இருந்து வாங்கிட்டு வர தேவ பிரசனத்தினால மோசை நிரம்பி வாராரு. பாவம் செஞ்சுக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் உடச்சு போட்டு கண்ணுக்குட்டி தூளாக்கி தண்ணீரை போட்டு குடிக்க வச்சாங்க. இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்ததை பார்ப்பாங்க. அதுக்கு பின்பு பாருங்க, அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்றாங்க. அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. உடனே மோசைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மோசையை சொல்றாரு, நான் போய் மேலே போய் கைகளை வைத்துட்டேன்னு யோசிவாங்க. நீ அமலேக்கியரோட யுத்தம் பண்ணுங்க. அமலேக்குன்னா என்ன? சும்மா மாம்சம். அமலேக்குன்னா மாம்சம். தேவனுடைய பிள்ளைகள் காணாத சோதனைக்கு போகணும்னா மாம்சத்தை வச்சு நம்ம மாம்சம் அநேக வேலைகளை நம்ம கூட போகலாம். நாம் முன்னேறக்கூடாது, ரத்தத்துக்குள்ள நம்ம ஆளுடைய சிந்தத்தில் வளரக்கூடாது. அநேக வேலைகளில் நம்முடைய மாம்சமே நமக்கு போகலாம். சில நேரம் போகும், சில நேரம் பலவீனமாக இருக்கும், ஒரு வேலை செய்ய முடியாது, செபிக்க முடியாது, பல சிந்தனைகள் ஓடும், பல பிரச்சனைகளை நம்மளை மாற்றிக்கிறோம். இப்படியெல்லாம் செய்வது நம்முடைய சொந்த மாம்சம். இந்த மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா யோசுவாவை போன்ற தேவ பிள்ளைகள் இதெல்லாம். அது மாத்திரம் இல்ல, மோசையை போன்ற தேவ பிள்ளைகள் நமக்காக வச்சு இதுதான் ஒரு சபை. தேவனுடைய பிள்ளைகள் சபையில உட்கார்ந்து சபையின் காரியங்களுக்கு கீழ்ப்படுத்தி நம்முடைய மாம்சத்தை நம்ம ஜெயிக்கணும். இல்லைன்னா மாம்சம் ஜெயப்பட்டு மாம்சம் ஜெயப்பட்டுச்சுன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியும். பின்னால் விருப்பத்தில் அப்போஸ்தலர் பவுல் அநேக காரியங்களை சொல்றார். மாம்சத்தின் ஆசைச்சு சிலுவையில் அறிந்திருக்கிறாங்க. தேவனுடைய மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும் போராடுவதுன்னு சொல்றாங்க. இதை நம்ம ஜெயிக்கணும். இதை ஜெயிக்கிறதுக்கு நான் ஜோமனிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஜபம் பண்ணி ஜெயிக்க முடியாது. தேவனுடைய ஆலோசனைக்கு தேவனுடைய சபையில உண்மையாது. அங்கே நமக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் அவர்களோட நம்முடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும், அந்த ஆவிக்குரிய காரியங்களை சொல்லணும். பாருங்க, நிறைய விஷயங்களை நம்ம சொல்லுவோம். நம்ம வீட்டில் உண்டாகிற பிரச்சனை, கஷ்டம், நம்மளுடைய பணத்தை நம்ம யார் எல்லாத்தையும் சொல்லி எல்லாரும் கவர்மெண்ட் சொல்லி, ஆனால் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி சொல்லுவோம். அதை குறித்து நம்ம கவனிக்கணும். நான் யாருக்கு சொல்லிட்டு என்னால் செலுத்தவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசுவாசிய கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். உலக பிரகாரமான காரியத்துக்காகவே நம்ம ஜோபிட்டு இருக்காரு. நம்முடைய ஆவியில நம்ம பலப்பட்டோம்னா உலக காரியங்கள் எல்லாம் ஜெயமா. இப்படி பாருங்க, அவங்க மாம்சத்தை கொடுத்தாங்க. இப்படி மாம்சத்தை கொடுத்த அந்த யோசுவா போராடி அமலேக்கு அடிச்சார். இப்படி அவங்க பண்ணி போயிட்டே இருக்காங்க. கடைசியில பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரு ஆசரிப்பு கூடாத செய்ய முடியாம மோசத்தை சொல்றாரு. ஓடி போய் கானானுக்கு பிரவேசிக்கலாம்னு நினைச்ச தேவனுடைய பிள்ளைகளுக்கு இங்க என்னன்னா ஒரு ஆசரிப்பு கூடாது. அதை செய்யின்னு சொல்றாரு ஆண்டவர். செய்யறாங்க. அதை செஞ்சு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவி அதை சுற்றிலும் நீ பாளையம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. இதோட நீ ஐக்கியமா இருக்கும். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கொடி, 3 கோத்திரமா ஒவ்வொரு பக்கத்துலையும் இருந்து நீங்க ஆராதனை சொன்னாங்க. இப்படியெல்லாம் கர்த்தர் வழிநடத்திருப்பாரு. என்னைக்கு இவங்க கண்டுபிடிச்சி செஞ்சாங்களோ அன்னைக்கு ஆசைக்கு கூடாத பாளையத்துக்கு புறம்பே போயிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. இப்படி ஆண்டவர் அவர்களை ஒரு ஒரு போதனைக்குள்ளாக நடத்துகிறார். இதெல்லாம் எகிப்துல இருந்தாங்க. எகிப்துல அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? அவங்க வேலை செய்வாங்க, அவங்களுக்கு காசு கிடைக்கும், சாப்பிடுவாங்க. காசு கொடுத்தாலும் அவங்க சொன்னாங்க, நாங்கள் இறைச்சி பார்க்கறதுல டெய்லி உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டோங்க. ஏதோ சாப்பாடு தான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. சாப்பிடுவாங்க, காலையில் வேலை பார்ப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வனாந்திரத்தில் அவர்களை அநேக வழிகளிலே கற்று கடைசியாக மோசையும் மறித்து போறார். மோசையை மறித்து போய் அந்த பொறுப்பெல்லாம் யோசுவாக்கு
யோர்தானை யோசுவா பிடிக்கிறார். இங்கே ஒரு வித்தியாசமான அனுபவம். என்ன அனுபவம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்றாரு. 3 நாள் சொல்றாரு ஜனங்களை பரிசுத்தப்படுத்த. இவங்க இந்த யோர்தானை கடந்து போகணும்னா அவங்க பரிசுத்தமாகணும்னு சொல்றாங்க. உடனே நாளைக்கு நான் அற்புதம் செய்வேங்கிறார். உடனே அவங்க எல்லாம் அவங்க பரிசுத்தம்லாம் அந்த காலத்தில் அவங்க துணிகளெல்லாம் துவைச்சி எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. இப்படி அவர்களை பரிசுத்தம் பண்ண பிறகு ஆண்டவர் சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற ஆசாரியருடைய கால்கள் பட்ட உடனே யோர்தான் 2ஆ பிரிஞ்சு. 2ஆ பிரிஞ்சுன்னா கடல் 2ஆ பிரிஞ்சிச்சு. யோர்தான் அப்படி பிரியல. எப்படி பிரிஞ்சுன்னா, ஒரு பக்கத்து தண்ணி அப்படியே நிற்குமா, அடுத்த பக்கத்து தண்ணி ஓடி போய் கடல்ல போய் சேர்ந்து எல்லாம் போய் வேளாண் வாசிப்பாங்க. ஒரு பக்கத்துல உள்ள தண்ணி ஃபுல்லா ஓடி போய் கடல்ல சேர்ந்தது, ஒரு பக்கத்து தண்ணி அப்படியே கீழே போச்சு. அதுக்கு பிறகு ஆண்டவர் யோசுவா சொல்றாரு, ஆசாரியர்களுக்கும் உங்களுக்கும் நடுவுல 2000 முழம் தூரம் இருக்கும். அதனால இந்த வழி புது வழி, இது வழி தெரியலன்னு சொல்லி கூட நீங்க உங்க பக்கத்துல போட்டாரு. அந்த அளவுக்கு ஆசாரியர்கள் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். என்ன மேன்மைப்படுத்தாரு? அவங்க கால் பட்டுதான் இங்கே ஒரு பெரிய அற்புதம். அவங்க யோர்தானின் நடுவிலே போய் அந்த உடன்படிக்கை பற்றி சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்க தெரியுமா? இந்த ஜனங்கள் எல்லாரும் மக்கள் ஜனத்துக்காக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளை கனப்படுத்தார். அவங்க பக்கத்துல நீ போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர்களை கனப்படுத்தி அவர்களை ஊக்கப்படுத்தினார். இவங்க அப்போ 2000 முழம் தூரம் இருக்கணும்னு சொன்னா இவங்க எப்படி போயிருப்பாங்கன்னு நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க. அவங்க கடந்து நீ போகக்கூடாது, எங்கேயோ சுத்தி வளைச்சி நகரைக்கு போ, அவங்க பக்கத்துல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க போய் சேர்ந்தார். எல்லாரும் அக்கறை பட்டது யோர்தான் திரும்பவும் ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. பாருங்க, அக்கறைக்கு போன பிற்பாடு அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த வெறுப்பம் வந்து இது என்னன்னு சொன்னா, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் முன்னேறக்கூடாத அளவுக்கு நாம் கொஞ்சம் தூரம் போன காணாம சேர்ந்ததான் யோர்தானை கடந்தாச்சு. ஆனா அதை கடந்து போகக்கூடாத அளவுக்கு அந்த பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த எரிவ கோட்டை அந்த ராஜா வந்து அது திறக்க மாட்டேன், உள்ள விட மாட்டேன். உடனே இவங்க ஒண்ணுமே சொல்லல. நம்ம உலகமா ஒருத்தர் எழுப்புறாங்கன்னா நம்ம முதல்ல பேசாம இருக்கப்படுது. யாராவது நம்ம உலகமா அப்படி இப்படின்னா நான் இப்படிதான் அப்படிதான் நீதி பேசிட்டு இருக்கேன். அமைதியா இருப்பதே ஒரு தீர்வுக்கு காரணம். இவங்க அமைதியா விட்டுட்டாங்க. அமைதியா விட்டுட்டு என்ன செய்யறாங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோட்டைய என்ன செய்ய 7 நாள் சுத்தி சுத்தி வந்து 7ஆவது நாள் மட்டும்தான் ஆட்கள். 7ஆவது தடவை சுத்தும் போது தான் ஆட்கள். எவ்வளவு ஒரு கடினமான காரியம். அந்த எரிவ பட்டம் ரொம்ப பெரிய பட்டம்னு சொல்றாரு. அதை ஃபுல்லா ஒரு தடவை சுத்தி உட்கார்ந்தாலே வாழ்ந்து போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு 7ஆவது நாள் 7 தடவை சுத்துங்கிறார். நம்மளா இந்த மாதிரி வேலையெல்லாம் சொன்னா செய்வோமா? யோசித்து பாருங்க. நிச்சயமா செய்ய மாட்டோம். என்னடா ஒரு ரூல்ஸ் மாதிரி இருக்கு வேலை. சுத்திட்டு வந்து உட்கார சொல்றாரு. 7ஆவது நாள் 7 தடவை சுத்த சொல்றாரு. இது எப்படி சுத்தம் பண்ணுறது? கால் கையெல்லாம் வைக்காது. நாங்கள் எங்களால முடியாது. இந்த காலத்து விசுவாசத்தெல்லாம் முடியாதுன்னு சொல்றதுல கரெக்டா இருக்காங்க. ஆனா அவர் செஞ்சு ஒரு காரியம் செய்யணும். சுத்திட்டு வந்துருக்காரு. கடைசியில 7ஆவது தடவை சுத்தும் போது ஆர்ப்பரிங்கன்னு சொல்றாரு. எப்படிங்க முடியும்? அவருக்கே உடம்பு அவ்வளோ டயர்டா போயிருக்கும். 7ஆவது முறை சுத்தும் போது ஆர்ப்பரிங்கன்னு சொன்னா காலங்கள் ஆர்ப்பரித்தார். அந்த பயங்கரமான மதில் முடிந்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு விரோதமான போராட்டங்கள் அழியும். அதுலயே ஆண்டு சொல்றாரு, நீ உள்ள போய் சங்காரம் பண்ணு, அதுல இருக்கிற ஒரு பொருளும் இருக்கிறார், எல்லாம் சாபத்து தான் இருக்கிறார். அந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கு கீழ்ப்படிச்சாங்க. விருப்பங்களை தாண்டி போனாங்க. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சில ஆயுதப்பட்டம் இதெல்லாம் கடந்து போய் காணாமக்குள் பிரவேசிக்கிறார். காணாமக்குள் பிரவேசி
போட்டு எல்லாம் பண்ணிட்டு எழுதிச்சாரு. ஆனா அதை அவங்க சுதந்திரித்து அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவங்க யுத்தம் பண்ணி அவங்க ஜெயிச்சாங்க. அங்கேயும் யோசுவாவுக்கு கூட சில பிரச்சனைலாம் வந்துச்சு. வாஸ்து பாருங்க, கிபியோனியர் வந்து ஏமாச்சிட்டாங்க. அந்த கிபியோனியருக்கு கூட உடன்படிக்கை பண்ணினதுனால யோசுவா பாருங்க, கிபியோனியரோட இன்னொருத்தர் யுத்தம் பண்ண எமோரியர் யுத்தம் பண்ண வரும்போது யோசுவா வந்து கேட்கு, எப்படியாவது நான் உடன்படிக்கை பண்ணினது ஜனங்களை. அதனால அவர் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிட்டாங்க, நீ அஸ்தமிக்க தீர்க்காம நீ நடுவானது வருது, நான் உடன்படிக்கை பண்ணின ஜனத்துக்காக யுத்தம் பண்ண. அவனுடைய சொல் கேட்டு சூரியனும் சந்திரனும் நினைச்சான். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படியெல்லாம் வழிநடத்தாங்க. உலகத்தில் இருக்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட வழிநடத்தல் கிடையாது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க கடந்து போகணும்னு சொன்னாங்க. உங்களை கர்த்தர் நடத்துகிற வழி வித்தியாசம். இப்படிலாம் செஞ்சா எப்படி இல்லை, இப்படியெல்லாம் பண்ணா என்ன பண்றது, ஒண்ணுமே கவலைப்படாது. கர்த்தர் நமக்காக பேசுவார். நம்ம ஆண்டவர் நமக்காக முன் செல்வார். ஆண்டவர் நம்ம மற்றவங்கள மாதிரி நடத்த மாட்டார். மற்றவங்கெல்லாம் வித்தியாசமான வழியில அவங்க உழைச்சு தான் அவங்க நடக்கும். நம்மை கர்த்தர் வித்தியாசமா நடத்துவார். அந்த வித்தியாசமான பாதையை நாம அதனால தேவனுடைய ஆண்டவர் அவருடைய ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படியா கடந்து வாங்கன்னு சொல்லி ஆராதனை செய்வதுனா என்ன பார்த்தோம். இந்த வனாந்தரத்தில் படிப்படியார் அவருடைய ஜனங்களை தேவன் உருவாக்கி அவருடைய வழிக்குள்ள கொண்டு வந்தார். அவங்கள பரிசுத்தப்படுத்துறார். எல்லாம் அந்த கானான்ல புறப்பட்டதுல 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே போயிட்டாங்க. எல்லா வனாந்தரத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களால தேவனுடைய வழியை நிற்க முடியல. கர்த்தர் நம்மை உருவாக்கும் போது அந்த வழிக்கு நம்மளை ஒப்புப்படுத்தலைன்னா நம்மளால நிற்க முடியாது. ஒப்புப்படுத்தீங்கன்னா யாரை அழிச்சு கர்த்தர் நிறையாச்சு அழிச்சு செய்வாங்கன்னு சொன்ன பிள்ளைகள் போய் காணாது சோதித்தார். 40 வருஷமாக அவர்களை கர்த்தர் உருவாக்கி அதுதான் ஆராதனை. தேவனுடைய பிள்ளைகள் ஆராதனைன்னு சொன்னால் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வழிகளே ஆண்டவருக்கு பிரியமான பாதைகளை நம்ம நடக்கும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களால் அவர்கள் வெளியில் இருக்கும்போது கொலை செஞ்சா கூட அவங்களுக்கு பாவம் தெரியாது. மோசையே அவங்களுக்கு அது பாவம் தெரியாது. என்னென்ன பாவம் எது பரிசுத்தம் சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு அந்த வனாந்தரத்தை தான் சொல்லியிருக்கார். அதுதான் ஆராதனை. நம்ம வாழ்க்கையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துறார். நம்ம வாழ்க்கையிலலாம் நீங்க யோசித்து பாருங்க. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் உங்க சுபாவங்கள் எப்படி இருந்துச்சு? உங்க வாழ்க்கையில் எவ்வளவு எரிச்சல் கோவம் வந்துச்சு? இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம்? நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம்? அதுதான் கர்த்தரை ஆராதிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரை இந்த ஜீவ பலியாக என்னை முழுவதுமாய் உங்களுடைய சந்தோஷத்தை உண்மையை சேர்ந்த புத்தியுள்ள ஆராதனை சொல்லியிருக்கிறார்கள். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். என்னை ஒரு புது வழியிலே பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போகும். வேதத்தை சொல்லி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. என் வாழ்க்கையில இருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை வராது. அது வரணும்னு நினைச்சா கூட வராது. பழையவர்கள் எல்லாம் பழைய சுபாவம் பழைய காரியம் எல்லாம் ஒழிச்சு போச்சு. அப்பதான் இருக்கிறேன் நான் கர்த்தருக்குள் இருப்பேன். கர்த்தருக்குள் இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை பழைய வாழ்க்கையிலிருந்து அது பார்வனுடைய கைக்குள்ளது மீட்டு கொடுக்கிறது. நாம் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவங்களா இருக்கிறேன், வேதனையை கொடுக்கிறவங்களா இருக்கிறார். வேதத்தில் பாருங்க நிருபங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுலும் அவர் சீஷர்கள் நிருபங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் அவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைனா இப்படிதான் இருக்கும். நமக்கு ஒரு கட்டுப்பாடு
நீங்கள் இத்தனை செய்திகளை கேள்விப்பட்டீர்கள் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ செய்திகளை நம்ம கேள்விப்பட்டோம். நிலநடுக்கங்கள் உண்டாகும் சொல்றார். என்னென்னவோ வளர்க்கிறார். ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எல்லாம் எழுதிடுச்சு. அவங்க சீக்கிரமா இந்த வாழ்க்கையை மாறி என்னை கொண்டு செய்ய வேண்டியது என்னுடைய வாழ்க்கையில் பூரணமாக ஒரு ஜீவபலியாய் அர்ப்பணிக்கும். நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போம். இதுவே நம் செய்யத்தக்க புத்தி எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனத்தை போக விடுன்னு சொல்லி வரலாக்கியமாய் கொள்வார். ஜனத்தை ஆண்டவர் காணாமல் போய் சேர்த்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாமும் அவருடைய ராஜ்யத்தை போய் சேர்த்து நாம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரமானவர்களே, நன்றியோடு துதிக்கிறோம். எனக்கு ஆராதனை செய்து ஜனத்தை போக ஆண்டவரே பார்வனோடு போராடி ஜனங்கள் வெளியே கொண்டு வந்து ஆண்டவரே காணாமல் கொண்டு போய் சேர்த்த சம்பவங்களை தியானித்தோம். நாங்களும் கூட ஆண்டவரே பழைய பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் கடந்து போய்கொண்டு எங்களுக்கான ஒரு ஆராதனையை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாக துர்ச்செய்தி பரப்புகிறவர்களாக ராவு கொடுத்து நற்செய்தி பரப்புகிறவர்களாக நான் ஜீவித்து பரம காலானை நாம் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல கிருபைகள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிறார். கிருபையை பிரசன்னம் பிள்ளைகளோடு ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகொள்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நாம் அனைவரோடு கூட இன்று வேண்டும் சதா காலம் இருப்பதாக. மாறாதவரே 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 நாமே இயேசு கிறிஸ்து மாறாதவரே நீங்கவே பிரியமா. ஹalleluya 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 எல்லாரும்